speechless. பட் இருந்தாலும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக கண்களை மூடி தேவ பிரசன்னத்துக்கு நம்மை உட்படுத்துகிறவர்களாக சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையினால்தான் நமக்கு பிழைக்கும். அவருடைய வார்த்தையினால்தான் நாம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம். அவருடைய வார்த்தையினால்தான் நாம் இன்றும் அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்வதற்கு நமக்கு ஆதாரமாக இருப்பது தேவனுடைய வார்த்தை. நம்மை நடத்தினவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் நம்மை நடத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஊழியர்கள் மறைந்து போகலாம், ஆனால் ஊழியத்தை அழைத்த தேவன் ஒரு நாளும் மறந்து போவது, அவன் மறைந்து போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரக்கமும் கிருபையும் நல்லவர்களாக அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எங்களை நடத்தின பரிசுத்தவான்கள் இன்றைக்கு எங்கள் மத்தியில் இல்லை என்றாலும் எங்களை நடத்துகிற கர்த்தருடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் இன்றும் எங்களோடு கூட இருக்கிறேன், இன்றும் இருக்கிறீர், இனியும் இருப்பீர் என்ற நம்பிக்கை விசுவாசம் கொண்டவர்கள் இந்த நாளிலே ஸ்தோத்திர நினைவு கொண்டு ஆராதிக்கிறேன். ஒரு வார்த்தை தேவ ஆவியானவர் எங்களுக்கு இடைப்படுவது சத்திய வார்த்தை மூலம் எங்களோடு இடைப்படுகிறார். ஆண்டவரே பலனில்லாத எங்களை பலப்படுத்தட்டும், ஆண்டவரே எங்களை ஆறுதல் செய்யட்டும், எங்களை புடமிடுவதாக, எங்களை பரிசுத்தமாக்குவதாக, நித்திய ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவதாக அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படுகிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நிரப்பமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இது செய்திக்கு போவதற்கு முன்பதாக அன்பு ஐயாவை குறித்து நான் ஒரு வாழ்த்துறையார் வசனத்தை கொண்டு நான் சொல்ல விரும்புகிறேன். அவரை குறித்துவதான ஒரு சாட்சியான ஒரு வார்த்தையாக நான் இதை பார்க்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகர் நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். அன்பான தேவ ஊழியர் எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெற்றவராய் இருக்கிறார் என்றால் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும்
இந்த ஊழியத்தை செய்து தேவ ராஜ்யத்தின் பணியை நிறைவேற்றி அவருடைய ராஜ்யத்தில் இளைப்பாறை கொண்டிருக்கிற தேவதாசன் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த சபையின் பெயரை போலவே அவர் எழும்பி பிரகாசித்த ஒரு நட்சத்திரமாய் இருந்தார். Hallelujah. He is a superstar. He is a shining star. Hallelujah. அவர் எப்படிப்பட்டவர்? என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற நட்சத்திரம் போல இருந்தார். இதெல்லாம் சாட்சி சொல்லும்போது நான் அதுதான் உணர்ந்தேன். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இருளை நீக்கின ஒரு நட்சத்திரம் அவர். அன்றைக்கு எப்படி சாஸ்திரிகளுக்கு இயேசு கிறிஸ்து இருந்த இடத்தை வழிகாட்டினது ஒரு நட்சத்திரமோ, அப்படியாக கிறிஸ்து இருக்கிற கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் சுபாவத்தை, கிறிஸ்துவின் சாயலை நமக்கு காண்பித்த ஒரு நல்ல நட்சத்திரம் அன்பான தேவ ஊழியர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தியாக உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், உங்களை நடத்தினவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். Hallelujah. To follow the faith was led you in spiritual life. உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையில நடத்தின அன்பு தேவதாசனுடைய வாழ்க்கையின் முடிவை குறித்து நீங்கள் சிந்தித்து அந்த விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு செய்திக்கு ரெடியாவதற்கு முன்னதாக அம்மா கிட்ட கேட்டேன், ஐயா பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்கம்மா, செய்தியை நான் சொல்றதுக்கு ஏதுவா இருக்கும், என்னை விட உங்களுக்கு தான் அவருக்கு அனுபவம் அதிகம் அப்படின்னு நான் சொல்லும்போது அம்மா சொன்ன காரியம், ஐயா எல்லாத்தையும் விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டது. அல்லேலூயா. எது வேணாலும் போய் முழங்கால் படின்னு சொல்லி கற்றுக் கொடுப்பார். போய் முட்டி போட்டு செவி, உனக்கு வேணும்னா நீ போய் கேளு. அது மாத்திரமல்ல, அவர் அநேகரை அன்பாய் நேசிக்கக்கூடிய சகோதரர் சொன்னார், அன்பு அவர்கள் போல அன்பு செலுத்துற ஒரு தகப்பனை பார்க்க முடியும். எனக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், இங்கிலீஷ் பைபிள் படிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தது அன்பான பாஸ்டர். Yes, teach me how to decode and encrypt the English Bible. எனக்கு ஆங்கில வேதத்தை கற்றுக் கொடுத்த ஆர்வத்தை தூண்டினது யாருன்னா அன்பான பாஸ்டர். நீங்க நாங்களாம் பேசுறது போட்ட இங்கிலீஷ், ஐயா பேசுற இங்கிலீஷ் முன்னாடி ஒருத்தர் நிற்க முடியாது. ஒரு முறை வட மாநிலத்திலிருந்து ஒரு மிஷனரி வந்திருந்த போது கூப்பிட்டு கேட்டேன், ஜாஸ்வா வா. நான் ஐயா கூப்பிடும்போது அப்படியே பக்கத்தில் வந்துட்டேன், சொல்லுங்க யாருன்னு கேட்கும்போது வந்துருக்காங்க, நீ டிரான்ஸ்லேட் பண்ணுறியா இருக்க. எனக்கு கை காலம் அப்படியே ஆடி போயிடுச்சு. அப்போதான் ஊழியத்துக்கு வந்து ரொம்ப புதுசு, 2018 ஸ்டேட். அப்போதான் ஒரு வருஷம் கூட நான் முழுசா ஊழியத்துக்கு வந்து ஆகணும். என்ன சொல்றாரு, வந்திருக்கிறாரு, அவர் பேர் என்னன்னா எனக்கு வந்திருந்தாங்க, பேர் டிரான்ஸ்லேட் பண்றேன். ஐயா உங்க முன்னாடிலாம் எனக்கு வார்த்தையே வராது. ஆகவே ஒரு விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, அநேகரை நீதிக்கு உட்படுத்தின ஒரு விசுவாசம், அநேகரை ஆதாயப்படுத்தின ஒரு விசுவாசம், அநேகரை ரட்சிப்புகளை நடத்தின ஒரு விசுவாசம். கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை நமக்கு வாழ்ந்து காட்டின நல்ல பரிசுத்தவான்கள். அல்லேலூயா சொல்லுவோம். ஒருவேளை அவர்களாக பயன் பெற்றவர்கள் இன்றைக்கு அந்த நன்றி அறிதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்க வேண்டும். எனக்கு விசுவாசம்னா என்ன, விசுவாச வாழ்க்கைனா எப்படி வாழணும், விசுவாசத்தில் எப்படி விசுவாசம் மேற்கொள்ளணும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அன்பு பரிசுத்தவான். அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை பாருங்க, அவருடைய ஜெபத்துல விசுவாசத்தை பார்க்க முடியும், அவருடைய செய்தியில விசுவாசத்தை பார்க்க முடியும், அவருடைய ஆலோசனையில விசுவாசத்தை பார்க்க முடியும், அவருடைய பாட்டுல விசுவாசத்தை பார்க்க முடியும். பிரதர் சொன்னாரு, பரமாலேயின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஒரு விசுவாசம் இல்லாம நான் பார்க்க ஒருவர் தைரியமா பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரு 3 நபரை குறித்து, 3 இரட்டை நபர்களை குறித்து நாம் இன்றைக்கு நான் வேதத்தில் ஒரு காட்ட போகிறேன். அதாவது இரட்டை நபர்னா பிரின்ஸ் நினைச்சுக்காருங்க. 2 பேராக 3 பகுதி நாம் வேதத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். In Bible we see many wise men that led people. வேதத்தில் நிறைய நீதிமான்கள், ஞானவான்கள் ஜனங்களை நடத்தினார்கள். அதில் நமக்கு மிகவும் முக்கியமாய் நாம் அறிந்தவர்கள் யார் என்றால்
மோசேயும் யோசுவாவும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அடுத்தவர்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. The book of Deuteronomy chapter 34 verse 9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நாம் இங்கே பார்க்கிறோம், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையான வாழ்க்கையிலிருந்து மீட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லும்படிக்கு ஒரு மீட்பனாக, ஒரு மெய்ப்பனாக, ஒரு ரட்சகனாக கர்த்தர் மோசேயை அழைத்தார். இந்த கோபாலபுர பகுதிக்கும் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அன்பான தகப்பனாரே, அநேகர் கர்த்தரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி மீட்பராக, கர்த்தருடைய தூதுவனாக இந்த பகுதியை கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கன்வென்ஷன் வச்சாங்க இந்த இடம் கொள்ளாத, சைக்கிள் ஸ்டாண்ட்ல இடம், சைக்கிள் நிறுத்துறதுக்கு இடம் கொள்ளாத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அத்தனை ஆயிரமான ஜனங்களை நடத்தின ஒரு நல்ல மெய்ப்பன் மோசேயை போல ஒரு நல்ல மெய்ப்பனை நாங்கள் தகப்பட்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் மோசே கால முடிவு வரும் பொழுது மோசே என்ன பண்ணுகிறாரு? நூனின் குமாரனாகிய யோசுவாவை அழைத்து ஒன்னே தன்னுடைய கையை வைத்து அவர் ஆசீர்வதித்த மாத்திரத்திலே அங்கே அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த நூனின் குமாரனாகிய யோசுவா யார் என்றால் அவர் மோசேக்கு பின்பதாக, மோசேயின் முடிவுக்கு பிறகு, இந்த மரணத்துக்கு பின்பு அந்த ஃபர்ஸ்ட் சர்ச்சை நடத்துகிற ஒரு பணி மோசேக்கு அப்புறம் யாருக்கு கிடைக்குதுன்னா யோசுவாவுக்கு கிடைக்கும். அது சாதாரண காங்கிரிகேஷன் இல்ல, பெரிய காங்கிரிகேஷன். அநேக மாநிலமான ஜனங்களை நடத்த தேவையான ஞானம் மோசேக்கு இருந்தது. எகிப்தின் சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்த மோசே. ஆனால் யோசுவாவுக்கு கலை அறிவில்லை. அதாவது எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவன் அல்ல. ஆனால் யோசுவாவுடைய சர்டிபிகேட் என்னன்னா, யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற சர்டிபிகேட் என்னன்னா, யோசுவா தேவனுடைய ஆசீர்வாத கூடாரத்தை விட்டு நீங்காத ஒரு தேவ மனுஷன். ஒருவேளை தேவ மனிதன் இன்றைக்கு இல்லை என்றாலும் அவருக்கு பின்பாக தேவ ஊழியத்தை செய்கிற அன்பு தாயாரின் மேலே யோசுவாவின் அபிஷேகம் இருக்கிறது என்பதை நான் நன்கு அறிந்தவனாய் பெரிய சர்டிபிகேட் என்ன யோசுவாவுக்கு என்றால், யோசுவா 1:5 வாசிக்கிறாரா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தரே யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுவோம். அவர்களை பார்த்து சொல்லுவேன், சபையை பார்த்து சொல்லுவேன், நான் கூட இருக்கிறேன்னு சொன்னேன். நிறைய பேர் இன்னைக்கு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அல்லேலூயா. அவர்களுடைய கை கொடுக்கலாம், கைவிடாமல் போகலாம். ஆனால் நான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தினாலே சொல்ல முடியும், விசுவாசத்தோடு சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதில்லை, கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. நீங்க இந்த சேர்லாம் தாதியா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. சேர்லாம் தாதியா இருக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு ஆத்ம வியாபாரம் அடையும் என்பதை நன்கு அறிந்த ஒரு ஊழியனாக நான் இருக்கிறேன். என்னோட ஊழிய அனுபவம் ரொம்ப நாள் கிடையாது, 3.5 வருடம் தான். ஆனா இந்த 3.5 வருட அனுபவத்தில் நான் நிறைய காரியங்களை தாழ்மையோடு சொல்ல முடியும், கற்றுக்கொண்டேன். ஆனால் ஒரு வசனத்தை பிடித்துக் கொண்டேன், கர்த்தர் உன்னோடு, மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன தேவன் இன்னைக்கு என்ன நடத்தி கொண்டிருக்கிறார். அன்பான அம்மாவை நடத்தி கொண்டிருக்கிறார். அன்பான சபை விசுவாச மக்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நிறைய பேச்சு வரும், மோசே இருந்தாருன்னா எங்களுக்கு ஈஸியா தண்ணி வர வச்சிருவாரு, மோசே இருந்தாருன்னா எங்க யாராவது பேசுவாங்களா? இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்க தெரியுங்களா? சொல்லுங்க பார்ப்போம். வணங்காத கழுதுடைய ஜனங்களா? என்ன கழுது? வணங்கா கழுதுனா எப்படிங்க? ஸ்டிப்பாவே இருக்கும், ஒரு கர்வம், இருமாப்பு, அகங்காரம், கோபம். அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு நாங்கள் நல்லாவே தெரியும். உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் மோசே இடத்துல அப்படியே யோசுவாவுக்கு கொடுக்கும் பொழுது நீங்க பாருங்க, 2ஆம் வசனம் வாசிப்பேன்னா, தாசனாகிய மோசே
அவர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு போகிறாரு. காலமானது வரும் பொழுது கர்த்தர் அதை அவர் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். கர்த்தர் அதை விளங்க பண்ணுகிறார். ஆண்டவர் அவரோடு இருந்து ஜனங்கள் அவருக்கு பயந்து கீழ்ப்படியத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை யோசுவாவுக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஜனங்கள் கண்களுக்கு முன்பதாக யோசுவாவை கர்த்தர் மேன்மையாக வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஜனங்கள் நினைச்சு பார்க்கணும், ஒருவேளை ஐயா மரித்த பின்பு பார்த்த பார்வை வேலையாக ஒரு விதமாக விகற்பமாய் கூட இருந்திருக்கலாம். அது அவர்கள் அறிந்திருப்பார்கள். நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மையான சொன்னேன். தாயார் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அநேகமான வார்த்தைகளை கேட்போம். அது நம்மை மேன்மைப்படுத்த அல்ல, கனப்படுத்த அல்ல, கனவீனப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கும். நம்ம இருதயத்தை தைக்கிற வார்த்தைகளாக இருக்கும். நம்ம ஏண்டாக முடித்து செய்கிறோன்ற நிலையில் யோசிக்க வைக்கிற வார்த்தைகளாக இருக்கும். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்ததினாலே ஜனங்கள் யோசுவாவுக்கும் பயந்து கீழ்ப்படிந்திருந்தார். உடனே சொல்லுவோம். நீங்க 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறீர்களா? அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். நான் விசுவாசிக்கிற எல்லா கரங்கள் வாசமாக நேரம் உயர்த்தி சொல்லுங்க. நம்ம தகுதியெல்லாம் இருந்தாலும் தன்னுடைய தாயார் ஆசீர்வதிக்கணும். நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஜனங்கள் உங்களுக்கு பயந்து இருப்பார்களாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தைரியமா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பயம்ன்றது அவங்களுக்கு பயந்து பய பக்தியோடு கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷனாக தேவ ஊழியருக்கும் பயந்து இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய ஆலோசனைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நினைக்கலாம், அவங்களிடத்திலிருந்து வருகிற வார்த்தை செவித்து கேட்டு கர்த்தரிடமிருந்து பெற்று நம்மளுக்கு கொடுக்கிறாங்க. அதை பயபக்தியோடு நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அதன் பின்பு மோசேக்கு பின்பு யோசுவாவின் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் என்று சொல்லுங்க பாப்போம். ஜெயமான ஒரு ஊழியமாக இருக்கிறது. ஆமென். இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு மிகவும் ஆழமாய் கோடிட்டு காண்பிக்கிற விஷயம், யோசுவாவின் ஊழியம் ஜெயமாக இருந்தது. ஊழியம் இனி ஒரு நாட்களிலே ஜெயமாக இருப்பதா? இன்னும் நிறைய கண் பாரங்கள் இருக்கு, நிறைய தேவைகள் இருக்குது. சபையை பெருக செய்யணும், சபையை இன்னும் நல்ல வளர்த்து விசுவாசிகள் ஆத்ம ஆதாயத்தை செய்ய எல்லாம் கத்த அதில் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பாராக. அவர்கள் மேல வைத்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல, யோர்தானை புரட்டி போடுகிற அபிஷேகம். அவர்கள் மேல வைத்திருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல, செங்கடலை பிளக்க செய்கிற அபிஷேகம். அவர்கள் மேல வைத்திருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல, எரிகோவை இடித்து போடுகிற அபிஷேகம். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, கர்த்தரை சேவிக்கிறவர்களாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக இருக்கும் நாளிலும் கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. சத்தம் அல்லேலூயா சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, நான் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், எல்லா பணிபுரி வேலைகளையும் செய்யக்கூடியவர்கள். அந்த நாட்களிலே ஆசிரியர் கூடாரத்தை விட்டு நீங்காத இருந்த ஒரு அனுபவத்தை தாய் தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சின்ன வயதிலிருந்து, இளம் வயதிலிருந்து அம்மாவோடும் ஐயாவோடும் ஊழியத்தை அவர்களோடு கூட தோள் கொடுத்து சரீரத்தினாலும் ஜபத்தினாலும் ஆத்மாவினாலும் இந்த ஊழியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால நினைச்சிட வேண்டாம், அவங்க இவங்க என்ன தெரியும் அப்படின்ற எண்ணம் ஒருபோதும் உங்களுக்கு வந்துட வேண்டாம். அவர் ஆசிரியர் கூடாரத்தில் என்னாலும் இருந்த ஒரு தாயார் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய போதகர் நம்ம நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு சமூகத்தை ஒரு பகுதியை நான் வேதத்தில் உங்களுக்கு காண்பிக்கிறவர்கள். இந்த ரெட்டையர்கள் யாரும் கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். யாரும் சொன்னீங்க? எலியாவும் எலிசா. அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்கும் நன்கு அறிந்திருக்கும். அநேக முறை ஐயா நமக்கும் போதிச்சிருப்பாங்க, அம்மா போதித்திருப்பாங்க, இன்னும் நிறைய தேவதாசன் போதிக்க கேட்டிருப்போம். எலியாவும் எலிசாவின் சம்பவத்தை நாம் சற்று தியானிப்போம். ஆனால் அன்றைக்கு எலியாவுக்கும் எலிசாவுக்கும் ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஒரு
அங்க என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்றால் 2 ராஜாக்கள் 2:9-10. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? ஒரு நல்ல போதகனா, ஒரு நல்ல ஒரு தலைவனாக, நல்ல ஒரு குருவாக எலியா எலிசாவை பார்த்து என்ன கேட்கிறாரு? நான் எடுத்துக்கொள்ளப்பட போறப்பா, நான் ஒரு நல்ல போதகனா, நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவி வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அல்லேலூயா சொல்வோமாக. எலிசா பாருங்க, அப்படியே எலியா மேலேயே கை வச்சார். அவர் என்ன கேட்கிறாரு? ஐயா, நீங்க எடுத்துக்கொள்ளப்படும் போது எனக்கு பெரிதாக ஒன்று வேண்டாம், உங்களிடத்தில் இருந்த ஆவி வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அதற்கு எலியா என்ன சொல்கிறார்? அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் உனக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆனா ஒரு கண்டிஷன் அப்ளை. அல்லேலூயா சொல்லுவோம். எலியா அவர் மரிக்கவில்லை, எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தேவதாசர் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எலியா தேவனோடு சஞ்சரித்த ஒரு நல்ல மனிதர். பாஸ்டர் அப்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரூம்ல போய் கதவு சாத்தினாங்கன்னா அவங்க எப்ப வெளியே வராங்களோ அப்பதான் வெளியே வர முடியும். அவங்க என்னதான் போய் டிஸ்டர்ப் பண்ணாலும் கதவை திறக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நல்ல சாட்சிகள் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷர்களுக்கு தான் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளந்தாளில் நின்று ஜெபிக்கக்கூடிய தேவ ஊழியர். வீட்டுக்கு வந்தா நான் அப்படியே ஜெபிப்பாங்க. ஐயா ஸ்டிக் வரும்போது ஜெபிப்பாங்க. நான் அப்படியே நிக்கிற நிறைய நின்றுருக்கேன். முட்டி போடு. என்ன சொல்றாரு? முட்டி போடு. எத்தனை பேர் ஐயக்கிற கொண்டு வாங்கிட்டு அம்மா கை வைக்கிறார். நல்லா தைரியமா சொல்லுங்க. அந்த நீதிமானுடைய பொட்டு தான் இன்னைக்கு உங்க தலையில் அபிஷேகமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தேவனோடு சஞ்சரித்த மனிதன் அன்னைக்கு நம்மளை அப்படிப்பட்ட ஒரு 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 ஸ்ட்ரிக்டான சூழ்நிலை, ஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாமா, இல்ல ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சூழ்நிலை நம்ம வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம இந்த விசுவாச பாதையை நிற்க வைக்கிறார். அவரிடத்துல கொண்டு வாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆயிரமான ஆத்துமாக்களை நடத்தி சொல்ல சபையை நடத்தி கொண்டு இருக்கிறார். அன்னைக்கு நான் கூட பேசிட்டு இருந்தேன் பாஸ்டர் கிட்ட. அன்னைக்கு ஐயா கிட்ட இருந்தவங்க, பாஸ்டர் கிட்ட இருந்தவங்க இன்னைக்கு பெரிய பெரிய சபையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் தேவனோடு சஞ்சரித்த ஒரு தேவ மனிதர். இன்னைக்கு ஊழியர்கிட்ட என்ன அனுபவம் இல்லைன்னா, நல்ல வாக்கிங் போறாங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்றாங்க, நல்ல டூர் அடிக்கிறாங்க, நல்லா யாரையும் குறை சொல்ல விரும்பல, ஆனா தேவனோடு நடக்கிற அனுபவம் இருக்கா? தேவனோட உலாவுகிற அனுபவம் இருக்கா? அவரோடு கூட செபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? நோவா பாருங்க, கர்த்தரோடு கூட சஞ்சரித்த ஒரு மனிதன். எலியா தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன். ஆகையால் தான் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாய் பரிசுத்தவான்களாய் திகழ்ந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. எலியாவிடம் இருந்த ஆவி, எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் இரட்டத்தனையாக எலிசாவின் மேல் வந்தது. நான் விசுவாசிக்கிறேன், அபிஷேகத்தோடு கூட சொல்லுகிறேன். அந்த அபிஷேகம் அன்பான பாஸ்டரையா மேல இருந்த அபிஷேகம் அன்பான சபையார் மேலும் பாஸ்டமா மேலும் கர்த்தர் இரட்டிப்பாய் ஊற்றுவாரா. இந்த பட்டணத்தை நான் தைரியமா சொல்வேன். நான் சபை ஊழியர் செய்தாலும் நான் சொல்கிறேன், இந்த சபையை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய சித்தத்தை, அவர் தயவுள்ள சித்தத்தை அவர் தம்முடைய அபிஷேகத்தோடு பாஸ்டரோடு செய்து முடிவார். அல்லேலூயா சொல்லுவோமாக. ஏனெனில் அபிஷேகம் நுகத்தை குறிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் எப்பேற்பட்ட நுகத்தை சுமக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடும் கர்த்தர் உங்கள் மேல வைத்த அபிஷேகம். எலியா பண்ணதோ, ஒரு வேத ஆராய்ச்சியாளர்கள் எப்படி சொல்லுறாங்க, எலியா பண்ண அதிசயம் 16, எலிசா பண்ண அதிசயம் 32. அது எவ்வளவு உண்மை இருக்கிறது, எனக்கு எவ்வளவு டீட்டெயிலா எனக்கு தெரியல. பட் நான் படித்ததுனால சொல்லுகிறேன், அது 16 32. Whatever I have done, double the portion of blessing, double the portion of anointing, double the portion of prosperity will be blessed to His church. எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கர்த்தர் அன்பு திருச்சபைக்கு கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களா? நீங்கள் 2 ராஜாக்கள் 2:15. எரிகோவை பார்த்துக் கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்குகிறது என்று சொல்லி, இறங்கி
இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தலைமட்டம் குனிந்து அவனை வணங்கி, இதோ போதுமா இங்க பார்க்கிறோம். அந்த சால்வை எடுத்த பிறகு தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு அவர் சால்வையை தண்ணீர் அடிக்கும் பொழுது தண்ணீர் இரண்டாய் பிளக்கிறது. இதுவரைக்கும் முன்பதாக சபை அணிந்து கொண்டிருந்த வஸ்திரம் ஒன்றாக இருந்திருக்கலாம். அதை கிழித்துக் கொண்டு தேவதாசன் அபிஷேகம் என்னும் சால்வை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கும் போது நீங்கள் செய்கிற யாவும் அற்புதமாய் மாறுவதா. அப்ப அங்க பார்க்கிற தீர்க்கதரிசி என்ன நினைக்கிறாங்க, எலியாவுல இருந்த அபிஷேகம் எலிசா மேல இருக்குன்னு சொல்லி அவரை பார்த்து வணங்குகிறார்கள். சொல்றேன், புறஜாதி மக்கள், கர்த்தரை அறியாத மக்கள் இன்னும் அநேகர் வெளியே கோபாலபுரம் பகுதியில் இருக்கிறாங்க, இதே திருவிக்கானவர் பகுதியில் இருக்கிறாங்க. அன்பு திருச்சபை சபை மக்களை அவர்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் வந்து ஓடோடி கர்த்தருடைய சபையில் விழுந்து கிடக்க கர்த்தர் கிருபை செய்வார். விசுவாசிகள் கர்மஜரி கர்த்தர் சோதரம் பண்றார். எலிசா எப்படிப்பட்ட எலிசா தெரியுமா? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. அவர் சும்மா சாத்திரம் ஆண்டவர் போடல. சபையே கேக்குறீங்களா? கேக்குறேன் பேசுறது. எலிசா சாதாரண மனுஷன் நினைச்சிடக்கூடாது. எலிசா எப்படிப்பட்ட மனிதன்னா தன் குருவுக்கு, தன் ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்த பணிவிடைக்காரன். உடல் ஊழியர். உடல் ஊழியர் என்று நாம் நிறைய அந்த தவறான பெர்ஸ்பெக்டிவ் நமக்குள்ள இருக்கு. நமக்கு ஸ்டேட் தான் உடல் ஊழியம், ஸ்டேட் நமக்கு எல்லாம் இங்க தான் ஊழியர் நம்ம நினைச்சுக்கிறோம். யாரும் தப்பா புரிஞ்சுக்க கூடாது, யாரும் தவறா எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு நடக்கிற நிஜத்தமான உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஊழியம் என்றால் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த போடியம் இந்த ஸ்டேஜ் தான் ஊழியம் நினைச்சுக்கிறாங்க. இல்ல, ஊழியம் என்பது ஊழியர்களுக்காக தேவனுக்காக நீங்கள் செய்கிற பணிவிடை. யாரும் நீங்க பாய்ப்படுங்க, யாரும் வந்து பாய்ப்படுங்க. நீங்க பாய்ப்பட்டது யார் கேட்க, யார் பாய்ப்பட்டது? 2 பேர் போட்டாங்க. இது ஒரு மகத்தான ஊழியம். சொல்லுவோம், இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிற பாஸ்டமாவும் சரி, அந்த பின்பதாக உட்கார்ந்து இருக்கிற பாஸ்டமானாலும் சரி, முன்பதாக இருக்கிற நானாலும் சரி, தாழ்மையோடு கூட சொல்லுகிறேன், ஒரு காலத்தில் நாங்கள் செய்த ஊழியம் மகத்தான ஊழியம், பணிவுடை ஊழியம். அல்லேலூயா. சர்ச்சில் சேர் போடணுமா, முன் வந்து போடுங்க. பாய் பண்ணணுமா, முன் வந்து போடுங்க. பெருக்கணுமா, கூச்சப்படாம செய்யுங்க. சாமான் கலக்கணுமா, தயவு செய்து இறங்கி செய்யுங்க. நான் விசுவாசத்தோட சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியும். எங்க சபையில சாமான் கலக்கின சகோதரிகள் 3 பேர் அநேகமா திருமணமாகி நல்ல குழந்தை பாக்கியத்தோடு இன்றைக்கு இருக்கிறார்கள். அதனுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க செய்கிற பணிவிடைக்கான ஆசீர்வாதம் எலியா கையில தண்ணி வாங்கும்போது தெரிஞ்சிருக்காரு. சாரி, எலியாவுக்கு தண்ணி கொடுக்கும்போது அவர் தெரிஞ்சிருக்காரு, நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன், எலியாவோட இரட்டிப்பான மகிமையான ஊழியத்தை நான் செய்ய போறேன் அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனால் காலமானது வரும் பொழுது அது நிச்சயமாய் விளங்கும்படிக்கு தேவ அபிஷேகம், இரட்டிப்பான அபிஷேகம் ஒவ்வொருவரும் மேலும் கர்த்தர் ஊற்றுவார். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, நோட் பண்ணிக்கோங்க. யோசுவாவின் ஊழியம் ஜெயமாய் இருந்தது, எலிசாவின் ஊழியம் அற்புதமாய் இருந்தது. ஆமென். நீங்கள் இன்றைக்கு காண்கிற நிலை உங்கள் சபை நிலை அல்ல என்பதை நான் தீர்க்கதரிசனமாய் சொல்ல முடியும். அற்புதமாக தேவன் மாளிகையை கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதமான மூன்றாவது ஒரு சம்பவத்தை ரொம்ப ஃபாஸ்டா போறேன், நான் நேரம் இல்லாதனால. மூன்றாவது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இது எல்லாம் பரிச்சயமா அறிந்த ஒரு காரியம் தான். இவர் தெரியாத கிறிஸ்தவங்களே இருக்க முடியாது. யாருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இவர் தெரியாத கிறிஸ்தவங்களே இருக்க முடியாது. என்ன சார் தம்பி சொன்ன, கையை தட்டி கரெக்ட் ஆன்சர் தம்பி சொன்னா, இயேசுவை அறியாத கிறிஸ்தவர்கள் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். மூன்றாவது நான் ஒருவரை காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும். அல்லேலூயா. இயேசுவும் அவருடைய சீஷர்களும். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கிறீங்களா? நான் போய் உங்களுக்காக தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள்.
தேவகுமாரன், கர்த்தருடைய தேவகுமாரன் அவர் என்ன சொல்லுகிறார்னா, நான் போகிறப்பா, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன். காலம் சென்ற தெய்வ ஊழியர் நமக்கு முன்பதாக கடந்து சென்றிருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், அந்த ஸ்தலத்தில் அவர்களை நாம் காண்போம் என்று. அந்த நம்பிக்கை இருக்கா? அந்த மகிமை நம்பிக்கை இருக்கா? அந்த விசுவாசம் இருக்கா? அந்த வைராக்கியம் இருக்கா? சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஐயா இன்னும் சத்தமாக சொல்லுவாரா? பரிசுத்த இம்மானுவேலே, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவ மனிதன் எப்படிப்பட்டவர்னா, நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் பரிசுத்த இம்மானுவேலை காண வேண்டும் என்கின்ற வாஞ்சையோடு வாழ்ந்த தேவ மனிதன். ஆமென். இன்னைக்கு நமக்குள்ள எப்படிப்பட்ட வாஞ்சை இருக்குங்க? இயேசுவை பார்க்கணுன்ற வாஞ்சை இருக்கா? அந்த ஸ்தலத்துக்கு போகணுன்ற வாஞ்சை இருக்கா? அந்த மகிமை ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறதா? நான் என்னுடைய செய்தியில் எங்க போனாலும் கடைசியில் ஒரு இடத்துல தான் நிறுத்துவேன். அந்த தேவ ராஜ்யத்தை குறித்துதான் சுவிசேஷம். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். உலகம் நம்மை ஆசீர்வதிக்கும். ஓகே, கர்த்தர் உலகத்தை ஆசீர்வாதமா வைப்பார், உயர்த்துவார், மேன்மையாக வைப்பார், எல்லாம் ரைட் தான். ஆனா அந்த ஸ்தலத்துக்கு நான் ஆயத்தமாகிறேனா? அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். அவர் மரித்து உயிரோடு எழுந்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை, இன்னைக்கு நாளைக்கு நம்ம என்ன ஆராதனை அனுசரிக்க போகிறோம்? சொல்லுங்க. என்ன ஆராதனை? புனித வெள்ளி ஆராதனை. எதற்காக அனுசரிக்கிறோம்? கிறிஸ்து எனக்காக வந்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக மீண்டும் வரப்போகிறார் என்பதை நினைவு கூறும்படி. அதனாலதான் 1 கொரிந்தியரை நாம் வாசிக்கிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் திருமணத்தை நமக்கு ஏற்படுத்தி போயிருக்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீஷர்களுக்கு அவர் சொன்ன அறிவுரை என்னன்னா, நான் போறப்பா, நான் போறேன்னு கலங்காத. 1ஆம் வசனம் சொல்லுது 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். 21ஆம் வசனம் சொல்கிறது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவிடத்தில் அன்பாயிருக்கிறான், நானும் அவனின் அன்பாயிருக்கிறேன், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசுநாதரை பார்த்திருக்கிறீங்களா? இயேசுநாதரை பார்த்திருக்கிறீங்களா? சொல்லுங்க. பார்த்திருக்கிறீங்களா? எப்படி பார்த்திருக்கிறீங்க? தரிசனமா பார்த்திருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், இயேசுநாதரை நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற சுபாவத்தோடு வெளிப்படுத்த வேண்டும். ஒரு பழைய பாட்டு இருக்கு, பாவினருக்கு உமது அன்பை என்னடையால் காணச் செய்யோ. செய்யும் போது ஆண்டவா இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மரித்து பரமேறி விட்டார். ஆனால் இன்றும் அவரை சபை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ ராஜ்யங்கள் எழுந்தது, எத்தனையோ சர்வாதிகாரிகள் எழுப்பினார்கள். அந்த நாமம் இல்லாமல் போக அழிக்கும்படிக்கு நான் சொல்லுறேன், எதிர்த்தவர்கள் அழிந்து போனார்கள், எதிர்த்த தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவருடைய நாமம் இன்றும் ஜீவனோடு இருக்கிறது. அவருடைய நாமம் இன்றும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அவருடைய நாமம் இன்றும் நம்மை ரட்சிக்கிறதாக இருக்கிறது. அவருடைய நாமம் இன்றும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு வேலையை செய்ய சொல்றார். அவர் 2 வேலையை மாத்திரம் சொல்லியிருக்கார், நிறைய செய்ய சொன்னார். முதல்ல ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார்னா, யோவான் 15:16 வாசித்திருக்கிறார்.
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கோபாலபுரம் பகுதிக்கு தேவதாசரை கர்த்தர் கொண்டு வந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தினதன் நோக்கம் அவருடைய மாத்திரம் முடிந்து போகிறதுக்கு அல்ல, நாம் போய் கனி கொடுக்கிறவர்களாக வழிக்கு கர்த்தர் தேவதாசரை கொண்டு வந்தார். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து தானே சொல்றாரு, நீங்க போய் என்ன பண்ணுங்க, கனி கொடுங்க. அந்த கனி எப்படிப்பட்டதா இருக்கணும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாஸ்டர்மாரை பார்த்து சொல்லுகிறேன், விசுவாச மக்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவதாசன் மரித்து போகலாம், அவர் மடிந்து போகலாம், அவர்களை நாம் அடக்கம் செய்திருக்கலாம், விதைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மிலே அதிகமா எதிர்பார்க்கிறது கனிகள். ஆமென். ஐயாவிடத்தில் நாம் பார்க்க முடியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கின்ற கனிகளை நாம் பார்த்திருக்கிறோம். எனக்கு அந்த கனி இருக்குதா? ரெண்டே ரெண்டு தான். ஆவியின் கனி, மாம்சத்தின் கிரி. ஆவியின் கனி இல்லைன்னா உங்களுக்குள்ள மாம்சத்தின் கிரி இருக்கிறது. மாம்சத்தின் கிரி இருக்குமானால் என்னில் ஆவியின் கனி இருக்கா? அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அந்த ஆவியின் கனியை கொடுக்கத்தான் கிறிஸ்து இயேசு சீஷர்களுக்கு அறிவுறுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். எனக்கு நிறைய வரங்கள் இருக்கலாம், நல்ல அழகா கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவனா இருக்கலாம், தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருக்கலாம், நல்ல ஆராதிக்கிற வரத்தை உடையவனா இருக்கலாம், நல்ல பாடுகிற வரத்தை உடையவனா இருக்கலாம், அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற வரத்தை உடையவனா இருக்கலாம். ஆனால் என் வரங்கள் என்னை பரலோகத்திற்கு கொண்டு போகாது, என் கனிகளே என்னை பரலோகத்திற்கு கொண்டு போகும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் கனிகள் தான் நீங்கள் யார் என்பதை தீர்மானம். ஆமென். நீங்க பாருங்க, இன்னைக்கு பிரபலமா சினிமாவில் இருக்கிறவனா பாருங்க, நடிக்கும்போது ரொம்ப நல்ல போல நடிப்பான். அப்படியே ஒரு அம்மா விழும்போது அப்படியே போய் காப்பாற்றுற மாதிரி காட்டுவாங்க. யாராவது ஒரு ஏழைக்கு கஷ்டம் வரும்போது ஒரு கையில் இருக்கிற பணத்தை கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க. ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி, ரொம்ப இச்சடக்கத்தோடு இருக்கிற மாதிரி காண்பிப்பாங்க. ஆனா ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அந்த சைடை போய் பார்க்க நடந்து மிகவும் கேவலமாக கொடியதாக இருக்கும், நாற்றம் எடுத்த ஒன்றாக இருக்கும். ஆனா விசுவாசிகளான நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு பக்கமும் எப்படி நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குதோ அதே போல எந்த பக்கம் திருப்பினாலும் என்னை கனியை நான் பார்க்க வேண்டும். இந்த பக்கம் பார்க்கும்போது தலை, இந்த பக்கம் பார்க்கும்போது வால் இல்லை, ரெண்டு பக்கம் பார்க்கும்போது தலையாகி கிறிஸ்துவையே நான் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அதற்கு சத்தியத்திலே வேரூன்றினவர்களாக நான் இருக்க வேண்டும். பரிசுத்த வேதம் உங்களுக்குள்ளே போக 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 அதை நீங்க உட்கொள்ள ஆவியின் கனியை கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அதன் பிறகு சீசரை பார்த்து அந்த கடைசி அவங்க சொல்ற போகும்போது மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. இந்த நேரத்தில் கையை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லுகிற பிரதான கற்பனை நான் இன்னும் உரிமையோடு கூட சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சபை போதகரமாகவும் விசுவாசிகளுக்கும் மூப்பர்களுக்கும் உடன் ஊழியர்களுக்கும் சொல்லுகிற பிரதான கற்பனை என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன கொடுங்க? ஞானஸ்தானம் கொடுங்க. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் அன்பான வேண்டுகோளாய் வைக்கிறேன். சபையே, மனவாட்டியே, அவருக்கென்று ஒரு கூட்ட மக்களை சீஷராய் ஆதாயம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சரிங்க. இன்னொருத்தரை சீஷர் ஆக்கணும்னா நான் யாரா இருக்கணும் சொல்லுங்க. நானும் சீஷரா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த சீஷத்துவ அனுபவம் என்னில் இல்லாம
அநேகரை நான் சீஷராக மாற்ற முடியாது. நிறைய பேர் நம்ம 30 வருஷம் விசுவாசிங்க, 50 வருஷம் விசுவாசி, நம்ம பாரம்பரிய விசுவாசி. நாங்க அப்படியே முதல்ல நாங்க தான் போய் சபையில உட்கார்றோம். எல்லாம் நல்லது, ரொம்ப சந்தோஷம், அதை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா விசுவாசி மறிக்கவே விசுவாசியா இருக்கிறதுக்கு கர்த்தர் அழைக்கிறார். யாவரும் சீஷர்களா இருக்கிறீர்கள். அண்ணன் அகஸ்ட் ஜெபக்குமார் ஒரு பாட்டை பாடியிருந்தாங்க. சீஷன் என்பவன் தன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. சீஷன்றதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இல்லை, சிம்பிள் அர்த்தம். தேவ சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகிறவனே சீடன், அவன் தான் சீஷன். சீஷன் என்பது அது வடமொழி, அந்த சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்த வார்த்தை சீஷன். நான் சுத்த தமிழ சொல்றேன், நீங்கெல்லாம் யாரு? சீடர்களா இருக்கிறீங்க. இன்னும் புரியுற சொல்றேன், நீங்கெல்லாம் கிறிஸ்துவின் சித்தர்களா இருக்கிறீங்க. இதுக்கு அப்ப சொல்றாரு, சித்தத்தை செய்கிறவன் தான் சித்தன். சொல்லுங்க பார்ப்போம். நீங்கெல்லாம் யாரு? பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்க. கிறிஸ்துவோடைய சித்தர்களாய் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். அவருடைய சித்தம் என்னவென்றால் அநேகரை சீஷராக, நான் பெற்ற இந்த சந்தோஷத்தை, நான் ருசித்த இந்த ரட்சிப்பை, நான் அகமகிழ்ந்த இந்த ஆராதனை அனுபவத்தை என்ன போல இருக்கிற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன பற்றி சாட்சி கொடுக்க இப்ப நேரம் இல்லை. கர்த்தர் அனுமதிப்பாரா வாசமா அனுமதிப்பாங்க. என்ன கர்த்தர் சித்தமான வருகிற நாட்களிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் சாட்சி நான் சொல்லணும். அம்மா இருக்கிறாங்க, தம்பிகளா இருக்கிறாங்க. கர்த்தர் உண்மைதான் நான் சொல்ல முடியும். பாவியும் பவுல் சொல்லுகிறாங்க, பாவியும் பிரதான பாவி நான் தான். எல்லாருடைய பாவத்தை கணக்கு பண்ணாலும் என் பாவத்தோட கணக்கு ஈடே வாங்க. அவ்வளவு பாவியா இருந்த என்னை கர்த்தர் அழைத்திருப்பாரா, என்னை காட்டிலும் மகிமை மேன்மையான உங்களை கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நடத்துவாரா. கடைசியா நான் சொல்லுகிறேன், இயேசுவை பின்பற்றின சீஷருடைய ஊழியம் உலகமெங்கும் பரவினது. இந்த சபையோட பேரை எல்லாம் பார்க்கவே நான் நினைப்பூட விரும்புகிறவங்களுக்கு அகில உலக எழுப்பி பிரகாசி கிறிஸ்துவ சபை. கரெக்டானமா? அகில உலக எழுப்பி பிரகாசி சபை. அப்போ இது திருதிக்கானோட முடிஞ்சு போறதுக்கு இல்லை, சென்னையோட முடிஞ்சு போறதுக்கு இல்லை. நிறைய பேர் இன்னைக்கும் ஊழியர்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், கன்வென்ஷன் இதெல்லாம் போகும்போது எங்கிருந்து வரீங்கன்னு கேட்பாங்க. ஐஎஸ்டி கோர் நாகர்கோவில்ல நான் போயிட்டு ஒரு கன்வென்ஷன் அட்டன் பண்ணும்போது ப்ரேயர் அட்டன் பண்ணும்போது எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டான். நான் சென்னையில இருந்து வரேன். சென்னையில இங்க இந்த மாதிரி திருவிக்கானத்துல இருந்தேன். திருவிக்கானங்களா பாஸ்டர் மாநில சபை தான் இருக்கேன். நான் போய் சொல்றேன், கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறேன். திருவிக்கான அதுதான் பாஸ்டர் மாநிலாஸ் இருக்காரு இல்லையா? இருக்காரா இல்லையா? இல்ல அவர் கர்த்தர் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த சபையினுடைய புகழ் எங்கெங்கும் உலகம் எங்கும் பரவி இருக்கிறது. அதனால அகில உலக எழுப்பி பிரகாசி சபை. சொல்லலாம், நான் கூச்சப்பட நானே தைரியமா சொல்றேன். நீங்க சொல்லுங்க, எங்கள் சபை அகில உலகம் எங்கும் பரவி இருக்கு. ஆமே. ஆலமரம் சொல்லிட்டேன், ஆலமரம் முருங்கை மரம் மாதிரி மிக பண்ணக்கூடாது. ஆலமரத்தோட வேலை என்ன? அது வேரூன்றி அது இன்னும் அடுத்தடுத்த கிளையில என்ன பண்ண படர்ந்து விழுந்தோம். நான் இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம் நினைப்பூட்ட விடுகிறேன். யோசுவாவின் ஊழியம் ஜெயமா இருந்தது, எலிசாவின் ஊழியம் அற்புதமா இருந்தது, சீசருடைய ஊழியம் உலகமெங்கும் பரம்பி விழுந்தது. இந்த சபையில 5 விதமான ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகர்களாக, போதகர்களாக, மேய்ப்பர்களாக கர்த்தர் உங்களை உலகமெங்கும் பரம்பி இருக்க கிருபை செய்வாராக. தேவாதி தேவனுக்கும் ஆண்டவருக்கும் நன்றி தாயாருக்கும் நான்காக இயேசுவின் நாமத்தினாலே இது தாழ்ந்த நன்றிகளையும் காத்தல்களையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. God bless you.